அனைவருக்கும் காலை வணக்கம். நீம் பவுடர் பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்துறதுக்காகங்க. மழைக்காலங்களில் நம்ம வேரழுகல் நோயிலேருந்து கட்டுப்படுத்தேன். அப்படியே பாருங்கள், ஒரு சூப்பர் பூஸ்ட் பண்ணியிருக்கேன். பல தோள்கள் மட்டும் இல்லைங்க, வேஸ்ட்டான பழங்கள் கரைசல் ஒரு பக்கம் நம்ம வெஜிடபிள் வேஸ்ட்டு ஒரு பக்கம், எல்லாமே நான் ஊற வச்சு நல்லா தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் நீம் பவுடரையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு செடிகளுக்கு கொஞ்சம் கீழேயும் அப்புறம் மேல் பகுதியில் ஃபுல்லாகவே தெளித்து விடுறாங்க. வேரழுகல்லேருந்து நம்ம செடிகளை காப்பாற்றுறதுக்காக இந்த வேலை. இது நீம் கேக், இது நீம் பவுடர் இருக்குது, அப்படியே நீம் ஆயில் இருக்குது. இது நீம் பவுடருங்க. இது ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. நான் இது வரைக்கும் நீம் கேக் தான் வாங்கியிருந்தேன். நேற்று ஹஸ்பண்ட் போய் நர்சரியில் வாங்கிட்டு வந்தாங்க. நீம் பவுடராகவே ரொம்ப நல்லா இருந்தது. ரிசல்ட்டுன்னு சொல்கிறத விட கலக்கிறதுக்கு ஈஸியாகவும் நம்ம செடிகளுக்கு ஒரு நல்ல பூச்சி தாக்குதலேருந்து காப்பாற்றுன்ற நம்பிக்கையோடு இதை ஊற்றிருக்கேங்க. காரணம் என்னென்னா, நீம் கேக் கூட நம்ம மண்ணை நோண்டிட்டு வைக்கணும், இல்லையா தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற்றணும். இது அப்படி இல்லை. நம்ம இந்த வேஸ்ட்டான எல்லா வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸ் தண்ணியில் புளிக்க வச்ச அந்த தண்ணியிலேயே நம்ம நீம் பவுடரை மிக்ஸ் பண்ணி 1:10 ரேஷியோவில் எல்லா செடிகளுக்கு மேல் உரமாகவும் அடி உரமாகவும் கொடுத்துருக்கங்க. அப்படியே பாருங்கள், இன்னும் 2 in 1ன்ற மாதிரி இன்னொரு வேலையும் அடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் எதுக்காக நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன்னு சொல்லியிருந்தா, மழை காலங்களில் கண்டிப்பாங்க நம்மளால் திட உரங்கள் கொடுத்தாலும் இந்த வேர்ப்புழுக்கள் எப்படி வராங்கன்னே தெரியாது, வந்துடுவாங்க. நம்ம வேர்ப்புழுக்கள்லேருந்து நம்ம செடிகளை காப்பாற்றினா தான் செடிகளில் பூக்கள்லேருந்து காய்கறியிலேருந்து செடிகள் வளர்ச்சி அத்தனையும் நல்லபடியாக இருக்குங்க. ஏன்னா வேர்ப்புழுக்கள் வந்துட்டாலே அந்த செடி மட்டும் பாதிக்காதுங்க, பக்கத்தில் இருக்க அத்தனை செடிகளும் பாதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், நம்ம கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கோம். போன வாரத்துலேருந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே கொடுத்துருந்தேன். இப்போ பாருங்கள், நீம் கேக்கு அந்த லிக்விட் கொடுத்துட்ருக்கேன். நம்ம செடிகளில் எங்கேயாவது பூச்சி தாக்குதல் இருக்கா பாருங்கள், செடிகள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்து வந்துட்டாங்க, இவங்க யாருமே இல்லை, டிஏபி. நான் கத்திரி செடியெல்லாம் நல்ல ஹைட்டாக வந்துட்டாங்க. பூக்கள் உதிர்ந்து போகிறதுக்கு சத்து காரணம் இல்லாமல் இல்லை. நம்ம அங்கேயும் இங்கேயும் நம்ம தொட்டிகளை இப்போ மாற்றி வைக்கிற சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். அதனால் பூக்கள் கொட்டி காய் பிடிக்காமே இருந்ததுங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம டிஏபியை கொஞ்சம் போடுவோம். நம்முடைய ரிசல்ட்டை விட டிஏபியை போட்டுட்டு நம்ம ஒரு இடமா தூக்கி ஓரமாக வச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஏபி போட்டிருக்கேங்க. கத்திரி செடிகளுக்கு, ரோஜா பூ செடிகளுக்கு போட்டு வந்துட்டுருக்கேன். ஒரு பேக்கெட் 15 ரூபான்னு சொன்னாங்க. 3 தொட்டிக்கு தான் சரியாக இருக்கும்னாங்க. அப்படியே அதை வாங்கிட்டு வந்தேன். நீம் பவுடர் 100 ரூபாங்க ஒரு பேக்கெட், 1 கிலோ இருந்தது. அதுக்கப்புறமா மண்புழு உரம் வாங்கியிருக்கேன், அதுவும் 100 ரூபாங்க. எல்லாமே நான் இப்போ வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் மழை விட்ட உடனே மண்புழு உரங்கள் போடலான்னு சொல்லிவிட்டு, நம்ம வீட்டில் கொடுக்குறது எஃபெக்டிவாக இருக்குன்றது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். என்னுடைய இடுப்பு வலி காரணமாக ரொம்ப நான் குனிஞ்சு செய்ய வேண்டான்றதுக்காக கடையில் வாங்கி செய்கிறேங்க. அதுக்காக கடையில் வாங்குறது நான் வேஸ்ட்டுன்னு சொல்லலை. நம்மளுடைய உரங்களே போதுமானது நம்ம தோட்டத்துக்கு. என்னால் செய்ய முடியாதனால இதெல்லாம் போடுறேன். உங்களால் அந்த மாதிரி வீட்டில் செய்ய முடியலன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணலான்றதுக்காக தாங்க இதை போட்டுட்ருக்கேன் நான். கண்டிப்பாக இதுவும் நல்ல ரிசல்ட்டு கொடுக்குங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காங்க, மஞ்சுளா கார்டன் சொல்லி, நான் இங்கே தாங்க வாங்கிட்டுருக்கேன். ரேட் ரீசனபிள் தான். பெருசாக நான் ரொம்ப தூரம் போய் அலையிறதே கிடையாது. நம்ம செடிகள்லேருந்து நம்ம உரங்கள் எது வேணாலும் பக்கத்துலேயே ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். லாஸ்ட் டைம் கொடுத்த உரங்களுக்கு அப்புறம் நம்ம செடிகள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். இதெல்லாம் நம்ம வீட்டில் தயாரித்த உரங்கள் தான் கொடுத்துருந்தேன். செகண்ட் டைமும் இப்போ அடி உரமாக நம்ம வீட்டில் தயாரித்த உரங்கள் ப்ளஸ்ஸும் வேப்பம் புண்ணாக்கு போட்டிருக்கேன். டிஏபி பூக்கள் கொட்டுறதுக்கு காரணம் நாங்களே தான், அதனால டிஏபி கொடுத்துருக்கேங்க. நல்ல செடிகள்லாம் 5 அடி உயரம் 6 அடி அகலன்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் பூக்கள் பூக்கிறதுக்கு எங்களுடைய இடத்துல இப்போது ரெனோவேஷன் நடக்கிறதுனால இந்த அறுவடையை பெருசாக எடுக்க முடியலங்க.